EchoTamizha யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம இந்த டெல் லேப்டாப்புக்கு SSD இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த லேப்டாப்போட பேக் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ இந்த பேனலை நம்ம கழட்டிட்டு நம்ம SSD இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹார்ட்வேர் சேஞ்சஸ்லாம் பண்ணும்போது உங்கள் லேப்டாப் பேட்டரியை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த ஹார்ட்வேர் சேஞ்சஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா பேட்டரி மாட்டுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இந்த ஸ்க்ரூவை கழட்டுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கவரை கழட்டியாச்சுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரேம் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இதில் இன்னொரு ரேம் ஸ்லாட் கூட ஃப்ரீயாக இருக்குது. சிமாஸ் பேட்டரி இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஹார்ட் டிஸ்க். ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டு தான் இங்கே SSD இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இங்கே மொத்தம் 4 ஸ்க்ரூ இருக்குங்க. இந்த 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா இந்த ஹார்ட் டிஸ்க் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ நீங்கள் இந்த ஒர்க்கு செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணுங்க. ஏன்னா அதில் இந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸு இந்த பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். குறிப்பாக டைட்டெலாம் பண்ணையில் கரெக்டாக பார்த்து பண்ணணுங்க. இல்லைன்னா கிராக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இது எல்லாமே பிளாஸ்டிக் மெட்டீரியலுங்க. இப்போ இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் நம்ம எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் மேலே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேப்டாப் வந்துருங்க. அப்படி அவ்வளோதான், லேப்டாப் எடுத்தாச்சுங்க. நம்ம அந்த டேட்டா கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப பொறுமையாக நீங்கள் கழட்டணும். ஏன்னா கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடக்கூடாது. இப்போது நம்ம இந்த கிங்ஸ்டன் SSDயை இதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோங்க. இந்த ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் கேஸில் தான் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த ஸ்டீல் கேஸ்லேருந்து ஃபஸ்ட்டு அந்த ஹார்ட் டிஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் தான் நம்ம இந்த SSDயை ஃபிட் பண்ணணுங்க. இந்த SSDயை வந்து நம்ம இந்த கேஸில் மாட்டியாச்சுங்க. இப்போ நம்ம SSDயை லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ இந்த கேபிளை நம்ம கனெக்ட் பண்ணிடலாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இப்போது இதை நம்ம அப்படியே இன்ஸ்டால் பண்ணிடலாங்க. பழையபடி ஸ்க்ரூஸ் போட்டு ஃபிட் பண்ணிடலாங்க. இந்த லேப்டாப்பில் நம்ம SSD இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இனி நம்ம லேப்டாப்பை பூட் பண்ணி OS இன்ஸ்டால் பண்ணலாங்க. இப்போ லேப்டாப் ஆன் ஆயிடுச்சுங்க. நம்ம SSD இதில் டிஸ்பிளேல வருதான்னு பார்ப்போம். ஸோ இந்த லேப்டாப்போடைய டிவைஸ் இன்ஃபர்மேஷன் பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஹார்ட் டிரைவ் 480 GB HDDன்னு காமிட்டிருச்சு. ஸோ நம்ம SSD இதில் எடுத்துக்கிச்சுங்க. இனி நம்ம OS இன்ஸ்டால் பண்ணலாங்க. ஸோ இப்போ நம்ம OS இன்ஸ்டாலேஷன் பேஜில் நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் பேஜுக்கு வந்துட்டேங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு அந்த 480 GBயில் 447 GB காட்டுதுங்க. ஸோ இப்போ நான் அது OSக்கான பார்ட்டிஷன் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்ம அலகேட் பண்ணி OS இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க. மாதிரி நீங்கள் OSக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரைவில் OS இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃபுல் SSDயில் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுடைய சாய்ஸ். இப்போ OS இன்ஸ்டால் பண்ணியாச்சுங்க. நம்ம பவர் ஆன் பண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிறதுக்கே 1 or 2 minutes எடுத்துக்கும். ஸோ இப்போ நமக்கு லேப்டாப் பவர் ஆன் ஆயிடுச்சுங்க. OS லோட் ஆகுது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா OS ரொம்ப ஃபாஸ்ட்டாக லோட் ஆயிடுச்சுங்க.